Hi to everyone. இன்னைக்கு எக்ஸல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் எக்ஸல்ல டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் ரெண்டும் கலந்து வந்துடும். பட் நம்மளுக்கு அந்த டேட்டாவில் இருந்து அந்த பர்டிகுலர் செல்லு இருக்கிற டேட்டாவில் இருந்து நம்பர் தனியாக டெக்ஸ்ட் தனியாக பிரிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் எக்ஸலில் டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, டேட்டாவில் போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்லையும் சில டிஃபால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் செமிகோலன் கமா ஸ்பேஸ் அதர். ஸோ இந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் பிரிக்க முடியும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸ்டு வித்துன்னு இருக்கும். அதில் வந்து ஸ்பெசிஃபிக் ரீஜியன் நம்ம வந்து காலம் கிரியேட் பண்ணி பிரிக்கலாம். பட் நமக்கு பர்டிகுலர் டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் இதை மட்டும் தனியாக பிரிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். பட் இதுக்காக ஒரு தனி ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த ஃபார்முலாவுடைய டீட்டெயிலை என்னுடைய வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த செல்லிருந்து டெக்ஸ்ட் அண்ட் நம்பரை தனியாக பிரிக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளில் சில அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸில் வந்து பின்கோடு இருக்குது, ப்ளஸ் வந்து அட்ரஸ் டீட்டெயில் இருக்குது. எனக்கு டெக்ஸ்ட்டு தனியாகவும் நம்பர் தனியாக பிரிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்ஸ்ட் மட்டும் தனியாக எடுத்து தரக்கூடிய ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் மட்டும் தனியாக எடுத்து தரக்கூடிய ஒரு ஃபார்முலா. நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஏ என்ற காலத்திலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்பர் 3ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஃபார்முலா ஃபேஸ் பண்ணும்போது அந்த செல் நம்பரை இந்த இடத்துல கரெக்டாக ஃபீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க, கரெக்டாக டைப் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை பிரிக்கக்கூடிய ஃபார்முலா நான் காப்பி பண்ணுறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த பின்கோடு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் மட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அந்த ஃபார்முலாவை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது ஃபுல்லாக எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, சரி ஃபார்முலா அப்ளை பண்ணேன்னா நம்பர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக எனக்கு கொடுத்துரும். சரிங்களா? அடுத்து ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். அதாவது நம்பர் மட்டும் எனக்கு வேணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதில் இருக்கிற மொத்த டெக்ஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுச்சு, நம்பர் மட்டும் எனக்கு கொடுத்துருக்கு. ராப்டெக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும், நம்பர் மட்டும் எனக்கு வரும். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் எக்ஸலில் உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ டெக்ஸ்ட்டையும் நம்பரையும் தனித்தனியாக பிரிக்க நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த போல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.